பாமணி ஜோதிடம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த வார ராசி பலன்கள் 25ஆம் தேதி முதல் 1ஆம் தேதி வரை. மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் திங்கட்கிழமை பூர்வீக இடம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கலாம். சகோதர சகோதரிகளிடம் பேசும் பொழுது கவனமாக இருக்கவும். சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம். 27 மற்றும் 30ஆம் தேதிகளில் திருமண சம்பந்தமான பேச்சுவார்த்தை நடத்த நல்ல நேரம். வீடுமனை வாங்க எண்ணம் உள்ளவர்கள் 27 மற்றும் 30ஆம் தேதிகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். 30 மற்றும் 1ஆம் தேதி மனக்கவலை ஏற்படலாம். உங்களுக்கு சந்திராஷ்டமம். வண்டிகளில் செல்லும் பொழுது கவனமாக இருக்கவும். மேஷ ராசி சிறுவர்களுக்கு இந்த நாட்களில் வண்டியை கொடுக்க வேண்டாம். 27 மற்றும் 30ஆம் தேதிகளில் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். நன்றி, வணக்கம். ரிஷபராசி அன்பர்களுக்கு திங்கள் செவ்வாய் கிழமைகளில் பொருளாதார ரீதியாக நன்றாக உள்ளது. பண வரவுகள் ஏற்படலாம். மேலும் குழந்தைகள் உடல் நிலையை கவனமாக பார்த்து கொள்ளவும். 27 மற்றும் 30ஆம் தேதிகளில் உங்கள் குழந்தைகளுக்கு அல்லது உங்கள் வீட்டில் உறவினர்களுக்கு உடல்நிலை கோளாறுகள் ஏற்படலாம். மருத்துவ செலவினங்கள் ஏற்படக்கூடும். 30ஆம் தேதி நீங்கள் திருமண சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், தொழிலில் பார்ட்னர் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நல்ல முறையில் நடைபெறும். பொருளாதார ரீதியாக இந்த வாரம் உங்களுக்கு சற்று நன்றாகவே உள்ளது. இந்த வார மத்தியில் தாங்கள் ஏதேனும் கடன் விண்ணப்பித்திருந்தால் கடன் கிடைக்க வாய்ப்புள்ளது. 30ஆம் தேதி அலுவலகத்தில் வேலை பளு அதிகரிக்கும். மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் திங்கள் செவ்வாய் கிழமைகளில் வீடு வாகனங்கள் தொடர்பான விஷயங்களில் நல்ல லாபங்கள் ஏற்படும். வீட்டில் தாயின் உடல் நிலையை கவனமாக பார்த்து கொள்ளவும். 27 மற்றும் 30ஆம் தேதிகளில் தாங்கள் விரும்பிய விஷயங்கள் எல்லாம் நடைபெற வாய்ப்புள்ளது. இந்த தேதியில் தங்களுக்கு நன்றாக உள்ளது. முக்கிய பணிகளை இந்த தேதிகளில் செய்து கொள்ளலாம். 30ஆம் தேதியும் 1ஆம் தேதியும் தங்கள் உடலில் கோளாறுகள் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. இந்த தேதிகளில் அரசாங்கம் தொடர்பான காரியங்கள் தள்ளி போகும். கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் திங்கள் செவ்வாய் கிழமைகள் தங்களுக்கு இனம் புரியாத பயமும் குழப்பமும் உள்ள நாட்களாக இருக்கும். இந்த நாட்களில் எந்த விதமான முடிவுகளையும் எடுக்க வேண்டாம். 27 மற்றும் 30ஆம் தேதிகள் வீடு வாகனங்கள் போன்ற விஷயங்களில் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். வீட்டில் மகிழ்ச்சி நிலவும். 30ஆம் தேதி தங்கள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் பூர்வீக விஷயங்களிலும் வெற்றியடைய வாய்ப்புள்ளது. அரசாங்க விஷயங்களில் உங்களுக்கு அனுகூலமாக காரியங்கள் நடைபெறும். தொழிலாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை இந்த 2 நாளும் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கவும். குடும்பத்தில் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால நீங்க சொல்ற வார்த்தைகளை கவனமாக பேசுங்கள். புதன் வியாழன் வெள்ளி இந்த 3 நாட்களும் உங்களுக்கு பொருளாதார சம்பந்தமான விஷயங்கள் நல்லா இருக்கும். அரசாங்க காரியங்களில் ஒரு சில பின்னடைவுகள் ஏற்படலாம். இந்த வார வெள்ளிக்கிழமைக்கு மேலே சரியாயிடும். கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் உங்களுக்கு உடல்நிலை கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படலாம். அதே மாதிரி குடும்பத்திலையும் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். புதன் வியாழன் வெள்ளி இந்த 3 நாட்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பொருளாதார ரீதியாக நல்லா இருக்கும். சனி ஞாயிறு இந்த 2 நாட்களும் நீங்கள் எங்கேயாவது வெளியூர் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அல்லது வாகனங்கள் வாங்குவது, இந்த மாதிரியான விஷயங்கள், அல்லது வாகனங்களில் பிரயாணம் செய்வது, இதெல்லாம் நடக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் திங்கள் செவ்வாய் கிழமைகளில் உங்களுக்கு செலவினங்கள் ஏற்படலாம். அதுவும் வேலை அல்லது வியாபார சம்பந்தமான செலவினங்கள் ஏற்படலாம். புதன் வியாழன் வெள்ளி இந்த 3 நாட்களும் உங்களுக்கு மனநிலை குழப்பமாக இருக்கும். முக்கியமான காரியங்களை இந்த நாட்களில் கொஞ்சம் தள்ளி போடுங்க. மற்றபடி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் உங்களுக்கு நல்ல ஓய்வாக இருக்கும். பிரச்சனைகள் தீர்ந்து நிம்மதியாக இருக்கக்கூடிய நாட்களாக இருக்கும்.